நம்ம சேனலில் பயோகிராஃபிலாம் பார்க்குறோம். அந்த வகையில் இன்னைக்கு யாரோடைய பயோகிராஃபின்ட்டு தான் போச்சு கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆமாங்க, ராக் ஸ்டார் கமலேஷ். இவரை பற்றி தான் நம்ம எல்லாரும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இவரை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் யாரெல்லாம் நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. ராக் ஸ்டார் கமலேஷ் அப்படின்னு சொன்னால் ரொம்ப நல்லாவே தெரியும். ஏன்னா பாட்டு பிடிச்சவங்களுக்கு இவரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்த அளவுக்கு பாடலை பின்னி பெடல் எடுத்திருப்பாரு. அனிருத் அவர்களே வாங்க வந்துட்டு பாடிட்டு போங்க அப்படின்னு சொன்ன ஒரு குட்டி பையன் அப்படின்னே சொல்லலாம். என்னதான் பார்க்க குட்டியா இருந்தாலும் படுச்சுட்டிங்க. அதையும் தாண்டி 5 வயசுலேயே தன்னுடைய குடும்ப சுமையை இவரு சுமக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதை அவங்க அப்பா அம்மா ரொம்ப பெருமையாவே சமீபத்தில் கூட ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாங்க. ராக் ஸ்டார் கமலேஷை நம்ம எல்லாருக்கும் 2018 இருந்தே தெரியும் சொல்லலாம். ஏன்னா சரிகமபா லிட்டில் சாம்ப்ல தான் இவரு ஃபர்ஸ்ட் டைமா வந்தாரு. இவரை பார்க்கும் போதே பாத்தீங்கன்னா ஒரு கியூட்டான குட்டி பையன் வந்து பாடிட்டு போயிடுவாரு. நிறைய எக்ஸ்பிரஷனை இவருடைய பாடல் மூலியமா பார்க்க முடியும். இவருடைய பாடலை நயன்தாரா அவர்களே பார்த்து ரொம்பவே அசந்து போயிட்டாங்க. அதனாலே என்னவோ இவங்களுக்கு அவருடைய படத்துல வாய்ப்பு கொடுத்தது மட்டும் இல்லாம அவங்கள கிஸ் பண்ற மாதிரியான சீக்வன்ஸ்லாம் கூட வச்சிருப்பாங்க. கமலேஷை பாத்தீங்கன்னா எல்லாரும் குட்டி ரஜினிகாந்த் அப்படின்னே கூப்பிடுவாங்க. ஏன்னா அவருடைய ஹேர் ஸ்டைலா இருக்கட்டும், அதே ஹேர் ஸ்டைல் தான் நயன்தாரா அவர்களுக்கும் ரொம்பவே பிடிச்சிருக்கு. சின்ன வயசுல ரஜினிகாந்த் சார் மாதிரி நடிக்கிற நிறைய குழந்தைகளுக்கு பாத்தீங்கன்னா அந்த ஹேர் ஸ்டைல் தாங்க ரொம்பவே வந்து இம்பார்ட்டன்டா இருக்கும். இப்ப மட்டும் ரஜினி சாரோடைய சின்ன வயசை கூப்பிட்டாங்கன்னா இவரு தான் கூப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப ஆப்டாவே இருப்பாரு. ராக் ஸ்டார் கமலேஷ் பேர் வர காரணமே சரிகமபா லிட்டில் சாம்ப் தான். அதுல இவரு 2 லட்சம் வின் பண்ணிருக்காரு. அந்த 2 லட்சம் தான் இவங்களுடைய குடும்ப பொருளாதாரத்தையே வந்து மாத்திருக்குன்னே சொல்ல முடியும். ஏன்னா அது வரைக்கும் அவங்க அம்மா வந்து தாலி சரடே போட்டதே கிடையாதான். ஃபர்ஸ்ட் டைமா தன்னுடைய மகன் சம்பாதிச்சு கொடுத்த அந்த பணத்துல தான் இவங்க ஃபர்ஸ்ட் டைமா வந்து தாலி சரடே வாங்கினாங்களாம். அது வரைக்குமே ரொம்ப ஏழ்மையான குடும்ப சூழ்நிலை தான் இருந்திருக்கு. இவருக்கு ஒரு அக்காவும் இருக்காங்க. இவங்க அப்பா அம்மாவை வந்து நிறைய பேர் திட்டினாங்களாம், படம் வந்து ஏன்லாம் நடிக்க வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி. ஆனா பசங்களுக்கு திறமை இருக்கு அப்படின்னா அதை நம்மளே கொண்டு போலாமே, படிப்பு மட்டும்தான் வந்து வாழ்க்கை அடுத்த லெவல் கொண்டு போகணும் இல்லை, குழந்தைங்களுக்கு திறமை இருக்குன்னும் போது அதை நம்ம வந்து பார்த்து அவங்களுக்கு என்ன வேணும் வேணான்றதை நம்ம தான் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு அவங்க சொல்லியிருப்பாங்க. என்னன்னா இவங்க சொன்னது 100க்கு 100 உண்மை. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா படிக்க கூடாதான்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. இவர் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா படிப்பாராம், ரேங்க் ஹோல்டர் தானா. என்னதான் ஆக்டிங், சிங்கிங் இது போல எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் இருந்தாலுமே படிப்புல ரொம்பவே கெட்டிக்காரராக தான் இருந்திருக்காரு. ஒரு சில குழந்தைங்களுக்கு படிப்பு வராது, ஆனா நடிப்பு மற்ற திறமைகள்ல வந்து ரொம்ப வந்து டாப் லெவல்ல இருப்பாங்க. ஆனா பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா படிப்பு தான் முக்கியம், படின்ட்டு வராத படிப்பை வாவான எங்க இருந்து வரும்னு சொல்ற வகையில தான் இவங்க வந்து ரொம்பவே வந்து ஃப்ரீடமா வந்து குழந்தைய வளர்க்குறாங்க. ஒரு சில குழந்தைங்க அவங்களுடைய திறமையை காட்டி அடுத்த லெவலுக்கு போறாங்க. படிப்பு ரொம்ப முக்கியம், அதுக்காக திணிக்க கூடாது அப்படின்றத இவங்க ரொம்ப நல்லாவே வந்து கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஏன்னா இவர் வந்து பாட ஆரம்பிச்சதும் இவங்களுடைய சரௌண்டிங்ஸ் எல்லாரும் வந்து ஏன் வந்து சின்ன குழந்தைய போயிட்டு இப்படி வந்து உலகடையே பார்க்க வைக்கிற, கண்ணு பட்டுற போது இப்படிலாம் கூட சொல்லியிருக்காங்களாம். ஆனா யாரு சொல்றதையுமே இவங்க கேட்கவே இல்லையாம். தன்னுடைய குழந்தையோட திறமையை காட்டணும், வெளி உலகத்துக்கு தெரியணும் தான் அவங்க வந்து கொண்டு வந்திருக்காங்க. பல தடைகளையும் இன்னல்களையும் மீறி தான் இவரை வந்து இந்த ஷோக்கே கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஒரு ஷோ இவருடைய வாழ்க்கையை மாத்திச்சு நம்ம சொல்லியிருந்தோம். அது எப்படின்னா பாடுறதையும் தாண்டி நடிப்புக்கான வாய்ப்பையும் இந்த ஒரு ஷோ தான் கொண்டு வந்திருக்கு. இந்த ஒரு ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறம் ஜோதிகா அவர்களுடைய வித்தியாசமான நடிப்புல வெளியான ராட்சசி இந்த படத்துல ஜோதிகா அவர்களையே பொண்ணு கேட்டு போவாரு இந்த குட்டி பையன். ஸோ கண்டிப்பா அந்த சீக்வன்ஸ்லாம் நிறைய பேர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காவே பார்த்துருப்பீங்க. அதுதான் கேமராவிலேயே இவர் ஃபர்ஸ்ட் நடிச்ச சீக்வன்ஸாம். அதுக்கப்புறம் தான் வந்து நயன்தாரா அவர்கள் கூட திருநாள் படத்துலையும் நடிச்சிருப்பாங்க. அதுலேயும் வந்து நயன்தாரா டீச்சராக இருப்பாங்க. ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் டீச்சருக்கு கிஸ் பண்ணிட்டோ இல்லைனா ஹக் பண்ணிட்டோ இல்லைனா வந்து ஹேண்ட் ஷேக் பண்ணிட்டோ உள்ளே போகணும். ஏன்னா அந்த குழந்தைங்க வந்து ஏங்கிடக்கூடாது, பேரண்ட்ஸை விட்டு நம்ம எங்கேயோ வந்துட்டோம் அப்படின்னு நினைக்கக்கூடாதுன்றதுக்காக தான் அன்பை பகிர்ற வகையில் தான் இந்த விஷயத்தை கொண்டு வந்திருப்பாங்க. ஆனால் அதையே வந்து நயன்தாரா நடிச்சதுனால என்னவோ அந்த சீனை சர்ச்சையாகிட்டாங்கன்னே சொல்லலாம். ஸ்கூல் படிக்கிற பசங்களுக்கு ஏன் இப்படிலாம் வந்து பண்ணணும், அவங்களுக்கு படிப்பை மட்டும் தானே சொல்லி தரணும், எதுக்காக டீச்சர்ஸே குழந்தைங்களை தப்பா வந்து கைட் பண்ணணும், இப்படிலாம் கூட அப்ப சில விமர்சனங்கள்லாம் கூட வந்தது. கமலேஷுக்கு பாத்தீங்கன்னா படிப்பை தாண்டி சிங்கிங்ல ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதிகமா இருந்ததுனால தான் அவர் வந்தாரு. என்னதான் இவர் வந்து ஆக்டரா ஆனாலுமே சிங்கிங் தான் இவருடைய பேஷனாவும் இருந்திருக்கு. அதனாலதான் இவருக்கு மாஸ்டர் படத்துல வாய்ப்பு இவருக்கு 5 வயசு இருக்கும் போதே வந்துடுச்சு. நெஞ்சுக்குள்ள குடி இருக்கும் பாட்டுல நம்ம கப்பீஸ் அவர்கள் பாடியிருப்பாரு. அந்த ஒரு போர்ஷன் எல்லாருமே ரொம்ப விரும்பி
பார்த்திருப்போம். ஆனா அந்த போர்ஷனை அவருக்கு முன்னாடி இவரை தான் வந்து பாட சொன்னாங்களாம். ஆனா இவருக்கு 5 வயசு, ரொம்ப தெளிவான வார்த்தைகள்லாம் வராதுன்ற காரணத்தினாலதான் ராக் ஸ்டார் அனிருத் அவர்கள் இந்த ராக் ஸ்டார் கிட்ட இல்லப்பா நம்ம இன்னொரு படத்துல பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாராம். அதை கூட இவர் ரொம்ப ரொம்ப ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிட்டாருன்னா பாருங்களேன். இந்த வயசுலயே ஒரு சின்ன விஷயம் நமக்கு வந்து கைவிட்டு போகுதுன்னா ஏதோ பெரிய விஷயம் நமக்கு நடக்க போகுது அதுதான் அப்படின்ட்டு இவர் இப்போ கூட சொல்றாரு. ஸோ இவருடைய இப்போ நடிப்புல வெளியான டூரிஸ்ட் ஃபேமிலி இந்த படம் நிறைய பேருடைய மனசுல நீங்காத இடம் பிடிச்சிருக்கு. சொல்ல போனா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இது போல படங்கள்லாம் வந்தது. இது போல படங்கள்லாம் இப்ப பார்க்கவே முடியல. கண்டிப்பா இந்த டைரக்டரை பாராட்டியே ஆகணும்னா நல்ல விமர்சனங்கள்லாம் வந்துட்டு இருக்கு. இதுல இலங்கை தமிழர்களை பேஸ் பண்ணி எடுத்திருப்பாங்க. இவங்களும் இலங்கை தமிழ்ல தான் பேசியிருப்பாங்க. அதுல குறிப்பா கமலேஷ் அவர்கள் மலையாளின்ற மாதிரிலாம் ரொம்ப அழகாலாம் பேசியிருப்பாரு. கண்டிப்பா இவருடைய போர்ஷன்லாம் பார்க்கும்போது ஒரு பக்கம் சிரிப்பா இருந்தாலும் இன்னொரு பக்கம் இது போல இருந்தாதான் வீடு ரொம்ப வந்து ஸ்மூத்தா போகும் அப்படின்னே சொல்லலாம். அதையும் தாண்டி மம்முட்டியான் பாடலை நிறைய பேர் கல்யாணத்துல ஆடி பார்த்திருக்கோம். ஆனா இதுக்கப்புறம் அந்த பாடலை நம்ம பார்த்தோம் அப்படின்னா இவருடைய ஃபேஸ் தான் ஞாபகத்துக்கு வரும். அந்த அளவுக்கு ரொம்ப அழகாவே ரீக்ரியேட் பண்ணியிருப்பாரு ராக் ஸ்டார் கமலேஷ். இந்த படத்துல சிம்ரான் அண்ட் சசிகுமார் அவர்களுடைய மகன் கேரக்டர் தான் பண்ணியிருப்பாரு. அதுவும் இளைய மகன் கேரக்டர் பண்ணியிருப்பாரு. எங்க போனாலுமே சிம்ரான் அவர்கள் இவரை பத்தி தான் ரொம்ப வந்து பெருமையா பேசுவாங்க. அதே மாதிரி தான் ஜோதிகா அவர்களும் ராட்சசி படத்துலயும் வந்து ஜோதிகா அவர்களை விரும்புறியா அப்படின்ட்டு சூர்யா அவர்களே கூப்பிட்டு திட்டினாராம். ஆனா ஏன் அப்படி திட்டினாருன்றதுக்கான விளக்கத்தையும் இவர் கொடுத்திருப்பாரு. ஏன்னா எப்ப பார்த்தாலும் ஜோதிகா அவர்கள் வீட்டுக்கு வந்தது உன்னை பத்தி தான்ப்பா பேசுறாரு, யார் தான் அந்த பையன், நான் பார்க்கணும்ட்டு ஷூட்டிங் ஸ்பாட் வந்தேன், பார்த்தா இவ்வளோ குட்டி பையனா, அதுவும் நீ இவ்வளோ வந்து சுட்டியாவா இருக்க அப்படிலாம் சொல்லி ரொம்பவே வந்து பாராட்டினாராம். அது மட்டும் இல்லைங்க, இவருடைய பர்த்டேக்கு ஜோதிகா அவர்கள் கேக் கட் பண்ணது மட்டும் இல்லாம அந்த செட்டுக்கே பிரியாணிலாம் வாங்கி கொடுத்தாங்களாம். இவருக்கு இந்த நடிப்பு பாட்டியும் தாண்டி கிரிக்கெட்ல ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் ரொம்ப அதிகமா இருக்கு. இப்போ இவருக்கு 13 வயசு ஆகுது. இந்த 13 வயசுல வீட்டில் எல்லாத்தையுமே இவர் பார்த்துப்பாராம். பண கஷ்டம் இல்லாம பார்த்துக்கிறது இவர் தானா. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக படங்களில் இவர் நடிச்சிட்டு வராரு. தளபதி விஜய் அவர்களுடைய மகனான ஜெய்சன் சஞ்சய் இவர் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய படங்கள் வந்து டைரக்ஷனில் கொண்டு போயிட்டு இருக்காரு. அதில் ஒரு படத்தில் இவரும் ஒரு முக்கியமான ரோல் நடிக்கிறாராம். அந்த ஷூட்டிங் ஸ்பாட்லையும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நடந்திருக்காம். ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டான பர்சனாம் சஞ்சய் அவர்கள். அவர்கிட்ட வந்து ரொம்ப வந்து கேள்வியாக கேட்பாராம். எல்லா கேள்விக்கும் ரொம்ப பொறுமையாக அண்ட் ரொம்ப அழகாவே பதில் சொல்லுவாராம் சஞ்சய். ஸோ காஞ்சனா 4ல் நடிக்கிறாரு. ஜேம்ஸ் வசந்த் அவர்களுடைய சோழக்கோல பொம்மை அப்படின்ற படத்தில் இவர் ஹீரோவாக அறிமுகமானது மட்டும் கிடையாதுங்க. அந்த படத்தில் இவர் 3 பாடல்களும் பாடியிருக்காரு. நயன்தாரா அண்ட் அனிருத் இவங்க 2 பேரும் ஒரு ஷோவில் வந்திருப்பாங்க. அந்த ஷோவில் நயன்தாரா அவர்களுக்காக ஒரு கானா பாடலை இவர் வந்து டெடிகேட் பண்ணியிருப்பாரு. அனிருத் நயன்தாரா இவங்க 2 பேரும் இவரை நல்லாவே கொஞ்சிருப்பாங்க. அந்த ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் கூட அப்போ சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு இருந்தது. இப்போ வரைக்குமே அதை பற்றி இவர் வந்து நிறைய இடங்கள்ல சொல்லிட்டு தான் இருக்காரு. கண்டிப்பா இந்த வயசுல இவ்வளவு பொறுப்பா இருக்காரு அப்படின்னும் போது இவர் ஃபியூச்சர்ல ரொம்ப நல்ல பெரிய ஆளா வருவாருன்றதுக்கு ஒரு அடையாளமா தான் இருக்கு. இவரை வாழ்த்தலைன்னா கூட பரவாயில்ல, நிறைய பேர் நெகட்டிவான விஷயங்கள், அதாவது ரொம்ப ஓவரா பண்றான் இப்படிலாம் கூட சொல்றாங்க. ஆனா இவர் ரொம்பவே மெச்சூர்ட் அண்ட் போல்டு, ரொம்பவே கான்ஃபிடென்ட்டான பையனா தான் இருக்காரு. கூடிய சீக்கிரம் அடுத்தடுத்த பட வாய்ப்புகள் வரணும்ன்றத நம்மளுடைய சினி சமூகத்தின் வாயிலாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளலாம். தொடர்ந்து பயோகிராஃபிலாம் பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உடனே நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க.